வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். போன கிளாஸ்ல சில சிமுலேஷன்லாம் பார்த்தோம். ஓகேவா? இந்த கிளாஸ்ல நான் காட்டுறேன்னு சொன்னேன். அதாவது பிளேன் மிரர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். சமதள ஆடி. அது என்ன சார் புதுசா ஒரு பேரா இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். டே டு லைஃப்ல இதை நம்ம நம்ம பார்ப்போம். இங்க காலையில எந்திரிச்ச உடனே மிரரை பார்க்கணும்னா தட் இஸ் பிளேன் மிரர். ஓகேவா? ஸோ சமதள ஆடி அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இருக்கும். பாலிஸ்டு சர்ஃபேஸ். பாலிஸ்டான ஸ்மூத்தான நம்ம ஒரு சர்ஃபேஸ் சொல்றோம். சரியா? ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? ஒரு ஸ்மூத் அது எந்த வார்த்தை நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கோ அப்படிங்கிறதுக்காண்டி. ஓகே. விச் ஃபார்ம்ஸ் இமேஜ் பை ரிஃப்ளெக்ஷன் இஸ் நோன் அஸ் அ மிரர். அப்போ மிரர்னு நீங்க எதை சொல்லலாம்? கண்ணாடி ஆடின்னு எதை சொல்லலாம்? ஸ்மூத்தா இருக்கணும் அல்லது பாலிஷ்டா இருக்கணும். இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணணும். இமேஜை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணா ரிஃப்ளெக்ஷன் மூலியமா அது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படிதானே? அப்படி பண்ணா அதுக்கு பேரு மிரர். இதுல ஒரு டைப் தான் பிளேன் மிரர். ஏன்னா ஏன் சார் மத்த டைப் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், குழியாடி குவியாடிலாம் இருக்கு. பட் நமக்கு இங்க சர்வஸ்ல பிளேன் மிரர் இருக்கு. நீங்க லேட்டரா அதெல்லாம் படிப்பீங்க. எ பிளேன் மிரர் மேக்ஸ் அன் இமேஜர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா நீங்க கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது உங்களுடைய ஃபேஸ் தான் தெரிய போகுது. கரெக்டா? நமக்கு திடீர்னு ஒரு புதிய உருவம்லாம் அங்க தெரிய போறது கிடையாது. நம்ம தான் தெரிய போறோம். நம்ம தான் ஆப்ஜெக்ட் பொருள். நம்மளுடைய பொருளோடைய பிம்பம் தான் தெரியுது. அப்ப சமதள ஆடி எப்படி சொல்றோம்? எதிரொலிப்பின் மூலமாக ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா எதிரொலிப்பு. அப்படிதானே? எதிரொலிப்பின் மூலமாக மூலமாக பிம்பம் உருவாக்கப்படுகிறது. இமேஜ்னா பிம்பம். பிம்பம் உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பேரு தான் சமதள ஆடி. தமிழ்ல சமதள ஆடி. இப்ப புரிஞ்சதா? சமதள ஆடி ஒரு ஒரு வகையான ஆடி. ஏன்னா இது போக மற்ற வகையான ஆடிகள் இருக்கிறது. நான் சொன்னோம்ல குழி ஆடி குவி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு சமதள ஆடி என்ன பண்ணும்? உங்க முன்னாடி அந்த அந்த சமதள ஆடி முன்னாடி இருக்கும் போது அதோடைய அந்த பொருளுடைய பிம்பத்தை உருவாக்கும். கரெக்டா? ரைட். இப்போ இதுல நம்ம புக்ல இன்னும் சில பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. பட் அது சிமுலேஷன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை சொல்றேன். அப்பதான் இன்னும் கொஞ்சம் அது நல்லா புரியும். நான் சிமுலேஷனை ஷேர் பண்றேன். ப்ளீஸ் 1 minute. ஷேர் பண்றேன். ஓகே. தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? பா ஓகே. இப்போ நான் அந்த இதுல பண்றேன் பாருங்க. சில இப்போ உங்க முன்னாடி அதாவது இந்த கருப்பு கலர்ல உங்க உங்க முன்னாடி தெரியுதா ஒரு கருப்பு கலர்ல? இதுதான் ஆடி. பிளேன் மிரர். இந்த ஊதா கலர்ல இருக்கா அது ஆப்ஜெக்ட் பொருள். ஓகே. பொருள். ஓகே. இந்த பொருள் அந்த ஆடி முன்னாடி இருக்கு. இப்போ சில கதிர்கள் அந்த பொருள்ல இருந்து வருது. ஆப்ஜெக்ட்ல இருந்து அதை நான் ஆன் பண்றேன். இந்த பாருங்க. வருதா? சோ இன்சிடென்ட் ரேஸ். அதாவது நான் இன்சிடென்ட் ரேஸா உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்சிடென்ட்னா படுகதிர். பொருள்ல இருந்து அந்த ஆடியில படக்கூடிய கதிர்கள் தான் படுகதிர். இப்ப புரியுதா? ரைட். இதுக்கு செங்குத்தானது நார்மல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம படிச்சிருக்கோம். நான் ஆக்சுவலி சிமுலேஷன் காமிச்சேன். இதுதான். அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த மாதிரி டாட் டாட் நம்ம போட்டுருவோம். ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். சப்போஸ் தெரியலன்னா நீங்க மெசேஜ் பண்ணிடலாம். சார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர்? ஓகே. இப்போ இந்த பொருளிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் லைட் ரேஸ் அந்த மிரர்ல பட்டு எதிரொலிக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை பார்க்கலாமா? அதை கிளிக் பண்றேன். கிரீன் கலர்ல தெரியும். பாருங்க. ஆடியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஏன் ஆடியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்? ஏன்னா ஆடி வழியா ஊடுருவது. ஏன் சார் ஊடுருவாது? நம்ம தான் படிச்சிருக்கோமே. சமதள ஆடி பின்னாடி என்ன இருக்கும்? வெள்ளி பூசு இருப்பாங்க. அடுத்து சில்வர்டு பண்ணிருப்பாங்க. அப்ப பண்ணனால தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்மளுடைய ஃபேஸ் நமக்கு தெரியுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. புரியுதா? எதிரொலிச்சு வருது.
ஸோ எதிரொலி காரணம் என்ன? நம்ம உடம்புல உள்ள நம்மளுடைய பாகங்கள் கண்ணாடியில தெரிய காரணம் என்ன? லைட் தான் காரணம். நம்ம உடம்பு வலி அந்த உடம்புல பட்டு லைட்டுக்கு பட்டு லைட்ல அந்த சாரி லைட் வந்து உடம்புல பட்டு கண்ணாடியில் பட்டு கண்ணாடியிலிருந்து நம்மளுக்கு எதிரொலிச்சு கண்ணுல பட்டு இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கும். அதுதான் ஒரு வியப்பான விஷயம். சரியா? அப்போ இந்த ல்- ஒளி கதிரானது பட்டு போகுது. அது உங்களுக்கு கிரீன் கலர் தெரியுது. ஓகே. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. இமேஜ பார்க்குமா? இதுதான் இமேஜ். ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு? ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு மனிதர். நம்ம புக்ல மனிதர். இப்ப ஒரு பையன் நிப்பா. அதேதான். நீங்க எந்த இமேஜ்னாலும் யோசிக்கலாம். சரியா? இதுதான் இருக்குன்னு அவசியம் இல்ல. ஒரு மரமா யோசிக்கலாம். ஒரு குண்டூசியை யோசிக்கலாம். எதனாலும் யோசிக்கலாம். ரைட். இப்போ இந்த ரேஸ பாருங்க. சார் பச்சை கலர்ல பட்டு வந்துச்சு. இது என்ன சார் டாட் போட்டிருக்காங்க? அதுதான் முக்கியமானது. அதாவது நம்மளுடைய பிளெயின் மிரர் சமதள ஆடியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மாய பிம்பம். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடிக்கடி எக்ஸாம்ல கூட கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட கேட்பாங்க. மாய பிம்பம். விர்ச்சுவல் இமேஜ். விர்ச்சுவல் இமேஜ்னு என்னன்னா, அது ரொம்ப டீப்பானது. லேசா உங்களுக்கு புரியுற மாதிரி லேசா சொல்றேன். எப்படின்னா, நீங்க பாக்குறீங்க ப்ளூ கலர் பட்டு பச்சை கலர் எதிரொலிச்சு வருது. பட் அந்த ப்ளூ கலர் பட்டு அந்த ஆடி வழியா போனால் அப்பியர், சரிங்களா? அப்படி போனா ஒரு மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஆகி அப்படி கொஞ்சம் விலகி போயிருக்கும் பாருங்க. டாட்டா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கதிர்கள்லாம் ஒரு இடத்துல மீட் ஆனால் கண்டிப்பா மீட் ஆகும். மீட் ஆனாதான் இமேஜ் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுதா? ரெண்டு இடத்துல மீட் ஆகுது, மேலேயும் கீழேயும். ஆரோடைய ஹெட்லயும் ஆரோட டெய்ல் அதுல மீட் ஆகுது. அந்த இடத்துக்குள்ள தான் இமேஜ் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ஸோ அந்த கதிர்கள் மீட் ஆகக்கூடிய இடத்துல உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். இதுதான் மாயபிம்பம். ரியல், அதாவது விர்ச்சுவல் இமேஜுக்கு இன்னொன்னு இருக்கு. ரியல் இமேஜ் அப்படி அது வந்து நான் லேட்டரா சொல்றேன். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு கதிர்கள் ஆடியில பட்டு பேருது. பச்சை கலர்ல அது அங்க இருக்கு, வேற டைரக்ஷன்ல. பட் இந்த இடத்துல போனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மீட் ஆகுற மாதிரி இருக்கும்போது அப்பியர்ஸ் டு பி அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த வார்த்தையெல்லாம். அந்த இடத்துல இமேஜ் கிடைக்கும். அதனாலதான் விர்ச்சுவல். விர்ச்சுவல்னா மாயம். இப்போ கூட நமக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர்லாம் வந்திருக்கு, அப்படிதானே? ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு இந்த ஒரு பிரின்சிபல் தான் யூஸ் ஆகுது. நிறைய பிரின்சிபல் இருக்கு. ஓகே. ஸோ இந்த சிமுலேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணிட்டோம். பிளேன் மிரருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், பொருளுக்கு உண்டான இதை பார்த்துருக்கோம். கரெக்டா? இல்லை நம்ம வந்து ஆப்ஜெக்ட், மிரர் டாப்பு, மிரர் பாட்டம், இதெல்லாம் அப்படி இருக்கு. ஓகே. இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து நாலு, ஒரு ப்ளூ கலர் லைன் வருது. நாலு தான் வரணுமானா இல்ல, எக்கச்சக்கமா வரும். பட் ஒரு புரியறக்காண்டி நாலோ ரெண்டோ மூணோ ஒரு லைன் எடுப்பாங்க. நம்ம வந்து 20 லைன் நம்ம போட்டு பார்க்கறது ரொம்ப வேஸ்ட், அப்படிதானே? ஒரு 4 லைன் எடுப்பாங்க. அந்த ப்ளூ கலர் அதுதான் படுகதிர், இன்சிடென்ட் ரே. மிரர்ல படுது, அப்படிதானே? சோ மிரர்ல பட்ட உடனே ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, எதிரொலிச்சு போகுது. அதுதான் கிரீன் கலர். கரெக்டா? சோ சப்போஸ் அந்த மிரர்ல ரிஃப்ராக்ஷன், அதாவது ஒளி விலகி போய் ஒரு இடத்துல மீட் ஆகிற மாதிரி இருக்கிறதா அந்த இடத்துல இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜ் தான் நம்ம வந்து விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இல்ல கிரீன் ரே போட்டிருப்பாங்க. டைவர்ஜிங் ரியல் ரிஃப்ளெக்டட் ரேஸ் கோ அண்ட் த ரெட் டாட்டட் ரேஸ் ஸோ த விர்ச்சுவல் ரேஸ் விச் கன்வெர்ஜ் டு ஃபார்ம் த விர்ச்சுவல் இமேஜ் பிகைன் த மிரர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கணும். இப்போ இதுல புரிஞ்சுதா? இதுல அடுத்து நம்ம நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஆப்ஜெக்ட பாக்குறீங்க. தலையில, அதாவது ஆரோவுடைய அந்த ஆரோட ஹெட் டெய்ல் அப்படின்னு ரெண்டெண்ணா இருக்கு. சரியா? அந்த ஆரோட ஹெட்டும் டெய்லும் பாத்தீங்கன்னா நீங்க இமேஜ்ல பாருங்க, மாறவே இல்லை. மேலையும் ஹெட் தான் இருக்கு, கீழே டெய்ல் தான் இருக்கு. ஏன் சார் இதை சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு சில இடத்துல மாறும். நீங்க நான் சொன்னோம்ல, கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர், அந்த இடத்துல எல்லாம் மாறும். உங்களுக்கு தலைகீழ வரும். சரியா? இதுல அப்படி வராது, நேரா வரும். ஓகே. ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம இந்த ஆரோ மார்க்ல லெஃப்ட் ரைட் தெரியாது. ஆனா ஒரு நீங்க கண்ணாடியில நீங்க பார்க்கலாம். நீங்க ரைட் கையால உங்களோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி முடிச்சுவீங்க. கண்ணாடி பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சிவன மாதிரி இருக்கும். ரைட் ஹேண்ட்ல சாப்பிடுவீங்க. கண்ணாடி பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க, ஃபீல் பண்ணிப்பீங்க. இது இந்த பிளேன் மிரருக்கு உண்டான ஒரு பண்பு, கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ இந்த சிமுலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ம். ரைட். இப்போ நம்ம புக்கில் உள்ள சில லைன்ஸ் எல்லாம் நான் எழுதி போடுறேன். இதுல இமேஜ் எப்படிலாம் கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த சிமுலேஷன் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே, இது இந்த பிம்மம் இப்படிதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இமேஜ் அப்ரைட்டா கிடைச்சது. அப்ரைட் அப்படின்னா இப்படி இங்க தலை, அங்கேயும் தலை தான் அப்படிதானே. ஒரு கால் அப்படின்னா அங்கேயும் கால். ஸோ இதுதான் அப்ரைட், நேரா கிடைக்க. ஓகே, இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா பிம்மமானது இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் த சேம் சைஸ். முக்கியமானது இமேஜ், நான் ஐன்னு போட்டிருக்கேன்னா இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் சேம் சைஸ். நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுடைய உருவத்தை பெருசாவோ சின்னதா காட்டாது. நீங்க என்ன சைஸ் இருக்கீங்க அந்த சைஸ் தான் காட்டும். கரெக்டா? முக்கியம். அடுத்து மூணாவது விர்ச்சுவல் இமேஜ். நான் சொன்னேன் மாய பிம்பம். இதெல்லாம் உருவாக்கும் பாருங்க. அடுத்து இமேஜ் எப்படின்னா லேட்டரலி இன்வெர்டட். லேட்டரலி இன்வெர்டட் இப்ப சொன்னோம்னா இடவள மாற்றம் அப்படிவாங்க தமிழ்ல. ஆனா அதை விட நம்மளுக்கு எப்படி சொன்னா ரைட் ஹேண்ட் தூக்குனா அங்க லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியுது, அதுதான் லேட்டரலி இன்வெர்டட். இதெல்லாம் பிளேன் மிரர்ல உருவாக்கக்கூடிய இமேஜோடைய ப்ராப்பர்ட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள். ஓகே, இது போக இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் தமிழ்லையும் சொல்லிட்டு அப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு போறேன். டிஸ்டன்ஸ் வச்சு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கண்ணாடி, சமதள கண்ணாடி முன்னாடி நிக்கிற ஒரு நபர், அவருடைய பிம்பம் தெரியுது. அந்த நபர், பொருள் எதுனா சொல்லலாம். அப்ரைட்னா நேரான பிம்பம். தலைகீழாக உங்களுக்கு கிடைக்கல, நேரான. அப்ரைட்னா நேரா பிம்பம். ஐ அண்ட் ஓனா பொருள் மற்றும் பிம்பம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஷார்ட்டா எழுதியிருக்கேன். சேம் சைஸ், ஒரே அளவில் இருக்கும். மிக பெரிதாகவோ மிக சிறியதோ காட்டாது. விர்ச்சுவல் இமேஜ் மாய பிம்பம். லேட்டரலி இன்வெர்டட் இடவள மாற்றம். ஓகே, பிம்பமானது இடவள அதாவது சிறுவனுடைய இடக்கை பிம்பத்தோடைய வலப்பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். இப்போ இது போக இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அது என்ன பாயிண்ட்னா தூரம். இது வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்க ஏதாவது சம் பண்ணும்போது இது தேவைப்படும். இது கண்ணாடிப்பா. இங்க அந்த நபர் நிக்கிறார், சரியா? இந்த கண்ணாடியில இருந்து இவர் நிக்கிற அந்த தூரத்தை நம்ம அளக்குறோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏதோ ஒரு சென்டிமீட்டரை சொல்றேன், இல்ல மீட்டரை சொல்றேன், ஏதோ ஒண்ணு. ஓகே, 10 மீட்டர்னு வச்சிருக்கேன். புரியறக்காண்டி இது இந்த ரீடிங் சும்மா போடுறாங்க. பிரிண்டர்னா ரொம்ப பெருசு, அவ்வளவு வேண்டாம். ஒரு 1 மீட்டர் வச்சிருக்கேன்னா மிரர்ல இருந்து பிம்மம் இங்க கிடைக்க போகுது. கரெக்டா? இந்த பிம்மம் பாத்தீங்கன்னா மிரர்ல இருந்து, கண்ணாடியில இருந்து அதே தூரத்தை தான் கிடைக்கும். அதாவது 1 மீட்டர் தூரத்துல தான் கிடைக்கும். இங்க 1 மீட்டர்னா அங்கேயும் 1 மீட்டர் தூரம் தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம புக்ல இதை ஏ இதை பின்னு வச்சு ஏ சீக்வல் டு பி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ சமதள ஆடியில உங்களுக்கு இப்ப நீங்க பார்க்கலாம், அந்த சிமுலேஷன்ல நீங்க பார்க்கலாம். அதை நான் திருப்பி காட்டுறேன், அந்த தூரத்துக்கு மட்டும் நான் திருப்பி காட்டுறேன். சமதள ஆடியில நீங்க பிம்மம் இங்க பொருள் இங்க இருக்குன்னா ஆடியில இருந்து இதுக்கு உண்டான தூரம், ஆடிக்கு அப்புறம் அந்த கிடைக்கக்கூடிய பிம்மம், இந்த ரெண்டு தூரமும் சேமா தான் இருக்கும். இந்த பொருள் முன்னாடி வந்ததுன்னா பிம்மம் முன்னாடி வரும், பொருள் பின்னாடி போனதுன்னா பிம்மமும் பின்னாடி போகும். டிஸ்டன்ஸ் மாறவே மாறும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு நேரத்திலையும் அது மாறவே மாறாது. ஸோ அதையும் செக் பண்ணி பார்க்கலாமா? எப்படி சார் செக் பண்ணி? நான் வந்து சிமுலேஷன்ல அதை செக் பண்ணி பார்க்கலாமா? மாறுமா மாறலாம்? கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதே சிமுலேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஒரு இது ஐடியா கிடைக்கும் பாருங்க. ஒன் செகண்ட். ம், ஓகே, ரைட்டா? சரி. இப்போ உதாரணத்துக்கு பிம்மம், ஆப்ஜெக்ட் இருக்கு, பொருள் கண்ணாடி முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. எந்த டிஸ்டன்ஸ் வேணா, ஆனா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி பிம்மம் இருக்கு. இப்போ நான் ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வரேன் பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் மெதுவாக தான் கொண்டு வரேன், நீங்க நல்லா அனலைஸ் பண்றதுக்காண்டி. இந்த ரேஸ் எல்லாம் எடுத்துரும். ம், நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் பாருங்க. ஓகே, இதை மட்டும் எடுத்துரும். ஓகேவா? இப்போ கிளியரா உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும். ஆப்ஜெக்டை நான் பக்கத்தில் கொண்டு வரேன் பாருங்க. நீங்க எப்படி கொண்டு வந்தாலும் இமேஜும் அதே டிஸ்டன்ஸ், நீங்க அளந்து பார்த்தா அதே தான் இருக்கும். தெரியுதா? இப்போ தெரியுதா? இதான் பிளேன் மிரர். இதை நம்ம வந்து நம்ம கண்ணாடியில பார்க்கும்போது கூட நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும், எப்படி டிஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சிமுலேஷன்லாம் அழகா பார்த்தலாம். இவன் நான் பின்னாடி கொண்டு போறேன், பிம்மும் பின்னாடி போகும். நீங்க எந்த ஒரு நிலையிலையும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே ஒன்றா தான் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆடிக்கு முன்னாடி இருக்கிற பொருளுடைய தூரமும்
ஆடியினால கிடைக்கக்கூடிய பிம்பம், ஆடியிலிருந்து அதுக்கு பிம்பத்துக்கு உண்டான தொலைவும் எப்போதும் சமமாக இருக்கும். அதுதான் பிளேன் மிரர், சமதள ஆடியோடைய அந்த கிடைக்கக்கூடிய பிம்பத்தோடைய பண்பு அப்படிங்கிறத இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டா? இது புரிஞ்சுதா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புக்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ். அதுதான் நான் சொல்றேன்னு சொன்னோம்ல. ஓகே. அதாவது மெய் மற்றும் மாய பிம்பம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. பட் நம்ம புக்ல கொஞ்சம் இன்னும் டீப்பா கொடுத்துக்க மாட்டாங்க. லேசா உங்களுக்கு புரியுற ஏத்தாப்புல கொடுத்துருப்பாங்க. நீங்க ஃபர்தரா பெரிய கிளாஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் நெட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க நெட்டை பார்த்து இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துக்கலாம். நம்ம புக்ல உள்ள மாதிரி படிக்கலாம். மெய் மற்றும் மாய பிம்பம். இதுக்கு முன்னாடி ஊசித்துளை காமிரா அதை பத்தி சொல்லிப்பாங்க. இப்ப ஆடி பத்தி சொல்றோம். இந்த ரெண்டுலயும் தோன்றின பிம்பத்துக்கு என்ன வேறுபாடுன்னு பாத்தீங்கன்னா, முதலில் ஊசித்துளை கேமரால தெரிஞ்ச அந்த பிங்க் ஹோல் கேமரால தெரிஞ்ச பிம்பம் பாத்தீங்கன்னா திரையில் விழுகிறது. ஆனால் ஆடியும் உருவாகும் பொருளுடைய பிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியாது. நம்மளுக்கு வந்து இங்க ஸ்கிரீன் கிடையாது. இந்த மிரர் நம்ம சொல்றோம்ல, சமதள ஆடி பிளெயின் மிரர், சரியாப்பா? சமதள ஆடி இதுக்கு வந்து ஸ்கிரீன் எது தனியா ஸ்கிரீன்லாம் கிடையாது. நம்ம ஆடியில தான் விழும். பின் ஹோல் கேமரா அந்த ஊசி தோல் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் விழும். அது வந்து ஸ்கிரீன்ல விழும். அப்படிதானே? திரையில் வீழ்த்தப்படும் பிம்பம் மெய் பிம்பம். இது வந்து மெய் பிம்பம், ரியல் இமேஜ். ஆனா இங்க என்ன இமேஜ் கிடைச்சு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விர்ச்சுவல் இமேஜ். ஏன்னா அங்க லைட்லாம் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு இடத்துல மீட் ஆகிறதுனால கிடைக்கிறது. இங்க அப்பியர்ஸ் டு பி, ஓகேவா? அங்க அங்க மாதிரி போகிற மாதிரி அங்க மீட் ஆகிற மாதிரி இருந்து கிடைக்கக்கூடிய பிம்பம். அதனால இது வந்து மாய பிம்பம், அதாவது விர்ச்சுவல் இமேஜ். மேலும் ஊசித்துளை காமிராவில் பெறப்படும் பிம்பம் தலைகீழானது, ஆனால் ஆடியில் பிம்பம் நேரானது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் அப்ரைட்னு சொன்னோம். இது வந்து நேரான பிம்பம், இது வந்து தலைகீழா கிடைக்கும். நீங்க இன்னும் அந்த கான்வெக்ஸ் கான்கேவ்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அது தெளிவா புரியும். இவ்வளவுதான். நம்ம புக்ல ரொம்ப அதிகமா கொடுத்துக்க மாட்டாங்க. இதை மட்டும் ஜஸ்ட் கொடுப்பாங்க. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். சோ சமதள ஆடியோ தோன்றக்கூடிய பிம்பத்தோடைய பண்புகள் என்னலாம்? யாராவது ஒரு 2 பாயிண்டோ 1 பாயிண்டோ சொல்ல முடியுமா? சமதள ஆடியில பிளெயின் மிரர்ல தோன்றக்கூடிய பண்புகள், அதாவது இமேஜோடைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுங்க பாப்போம். சேட்ல பண்ணுங்க. நீங்க புக்கை திருப்பவே வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மைண்ட்ல இருக்கோ அதை நீங்க பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ரொம்ப நேரம் தர முடியாது. குறிப்பிட்ட சில மணி நேரம் தான். சில மணி நேரம் கூட தர முடியாது. சில நிமிடங்கள் தான். சொல்லுங்க. என்னெல்லாம் சார் இதெல்லாம் சார் நான் பிளெயின் மிரர்ல இப்போ படிச்சேன் சார். இந்த இமேஜ் கிடைக்கும் சார், பிம்பம் கிடைக்கும் சார். இதோடைய ப்ராப்பர்ட்டி பண்புகள் நான் இதெல்லாம் சொல்லுவேன் சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வெரி குட். பிளேன் மிரர்ல கிடைக்கக்கூடிய இமேஜ் விர்ச்சுவல் இமேஜ் சொல்லியிருக்காரு. வெரி குட். இது வந்து விர்ச்சுவல். ஏன்னா நம்ம அதை அந்த பாயிண்ட் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டே இருந்தேன். விர்ச்சுவல் மாயபிமம் மாயபிமம் அப்படின்னு சொன்னேன். வெரி குட். அதான் ஒருத்தர் கரெக்டா சொல்லியிருக்காரு, மாயபிமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற வேற அவ்வளவுதானா? நம்ம இன்னும் 4-5 பாயிண்ட் பார்த்தோமே. ஆ இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, சேம் சைஸ் சார். வெரி குட். அதாவது பொருளுக்கும் ஆடிக்கும் உண்டான தொலைவுக்கும் ஆடிக்கும் பிம்பத்துக்கு உண்டான தொலைவும் சேம் சேம் சைஸ். அந்த டிஸ்டன்ஸ் நீங்க சேம் சைஸ் சொல்றீங்க, ரைட்? டிஸ்டன்ஸ் போல சேம் சைஸ். அதாவது பொருள் என்ன தொலைவோ அதை தான் சொல்லியிருக்காரு. கரெக்ட். பொருள் என்ன தொலைவோ, பொருள் என்ன உயரமோ என்ன சைஸோ அதே தான் அந்த பிம்பமும் இருக்க போகுது. ஓகே, வெரி குட். கரெக்ட். அது கரெக்ட். வேற 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க 2 பேரு. வேற இங்கிலீஷ்ல சொல்றவங்களும் நீங்க சொல்லலாம். இப்போ நான் ஆக்சுவலி அவங்க சொன்னது யாரு இங்கிலீஷ் தமிழ் சொன்னா நான் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் இங்கிலீஷ்ல கேட்கறனாலும் கேட்கலாம், தமிழ்ல கேட்கணும் கேட்கலாம். இல்ல சார் நான் இப்ப நம்ம எல்லாமே செல்போன் யுகத்துல இருக்கோம். டங்கிலீஷ்னு ஒரு புது மாடல் இருக்கு, அப்படிதானே? இங்கிலீஷ மாதிரி நீ எங்க இருக்க அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எழுதுறோம். நீ எங்க இருக்குன்னு அதை கூட நீங்க எழுதுங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அத நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். வேற வெரி குட். நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிருக்காங்க சார், இந்த பிளேன் மிரர்ல கிடைக்கக்கூடிய பிம்பம் லேட்டரலி இன்வெர்டட், இடவள மாற்றம். இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க, தமிழ்ல இடவள மாற்றம். ஓகே, இது கரெக்ட். 3 பாயிண்ட் சூப்பரா சொல்லியிருக்காங்க. வேற அப்ரைட். நான் அடுத்த ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நேரான பிம்பம் சார் அப்படின்னு இருக்காங்க. அப்ரைட், வெரி குட். வேற ஃபைனலா அந்த டிஸ்டன்ஸ், வெரி குட்.
குட். தூரம். அதான் இந்த தூரமும் இந்த தூரமும் ஒன்று அப்படின்னு சேம் சொன்னோம். பாத்தீங்களா எவ்வளோ கரெக்டா சொல்லிருக்கீங்களா? இவ்வளோ பாயிண்ட் சொல்லியிருக்கீங்களா? அதான் நம்மளுக்கு கொடுத்த பாயிண்ட் நீங்க சொன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம நெட்ல பார்த்து இது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தா அதை படிக்காது. ரெண்டாவது ஸ்டெப்பு அது வந்து நம்ம இப்பவுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல உள்ளதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பை நோக்கி நகரணும். இந்த புக்லயே நின்றக்கூடாது. புரியுதா? இந்த புக்லயே அப்படி நின்னுட்டா இந்த புக்ல கொடுத்தது தான் ஓகே, இந்த ஒரு லைன் தான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நீங்க அப்போ இதை படிச்சுட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். இது கிளியர் ஆயிட்டா? ரைட், சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த டாபிக் போகிறோம். அடுத்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் தான், அதாவது கலர். கலர் தான் நம்மளுக்கு நல்லா பிடிக்குமே. ஏன்னா கலர் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தோடைய அழகு அப்படிங்கிறது கலர் தான், வண்ணங்கள் தான். அடுத்தன நிறங்கள் தான். நிறங்கள் இல்லாம நீங்க நிறங்கள் இல்லாம அப்படின்னு சொல்லும் போது சில பேர் யோசிக்கலாம், சார் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லலாம், வெள்ளை மற்றும் கருப்பு. பட் அதுவும் ஒரு நிறம் தான். வெள்ளை நிறம் கிடையாது, கருப்பும் நிறம் கிடையாது. ஆனா நம்ம அது நிறம் சொல்லுவோம். ஏன் சார் நிறம் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது நம்ம இந்த டாபிக்கை படிக்க உங்களுக்கே தெரியும். ஒயிட்டுங்கிறது கலர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பிளாக்குங்கிறது ஒரு கலர் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். பட் நம்ம நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் கலர், பிளாக் அண்ட் ஒயிட் கலர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நிறங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த உலகத்தோடைய அந்த அழகு நம்மளுக்கு வந்து கண்கள்ல தெரியுதுன்னா, ஒரு இது பச்சை கலர், ஒரு இது சிவப்பு கலர், ஒரு இது கிரீன் கலர், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் போது தான் அந்த பல்வேறு வகைப்பட்ட நிறங்கள் தெரிய போய் தான் நம்மளுக்கு அந்த உண்மையான அழகை நம்ம இது பண்றோம். அப்படிதான். அப்ப கலர் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஓகே. சன்லைட்ல கலர் இருக்கா? சூரிய ஒளியில கலர் இருக்கா? அப்படி இருந்தா என்ன கலர் இருக்கும்? ஒருத்தருங்க எல்லோன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோ. ம், கரெக்ட். வேற? ஒயிட்னு ஒருத்தன் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைப்போம். அப்படிதானே? இந்த ரெண்டு வேற ஏதோ நம்ம, ஏன்னா அது தெரியும் நம்மளுக்கு கிரீனோ வேற ஏதோ ஒரு கலர்லாம் வயலட்லாம் இருக்க போறது கிடையாது. எல்லோ இதுதான் இருக்கும், ஒயிட் தான். ரெட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது நமக்கு அந்த சன் ரைஸ் சன் செட்ல அப்படி ரெட் கலர் மாதிரி தோணும். அதையும் நம்ம பார்க்க போறோம், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் கிளியர் கரெக்ட் தான் இது. லைட்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது ஒரு வகையான ஆற்றல். இந்த ஆற்றல், இப்ப நான் லைட் சோர்ஸ், இப்ப என் பின்னாடி லைட் இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியுது. அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒளி வடிவத்துல உங்களுக்கு தெரியுது. இந்த இப்போ நான் ஒரு பல்பை இங்க நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த பல்பு ஒளிரும் போது இந்த பல்புல இருக்கக்கூடிய அந்த லைட் அப்படிங்கிற எனர்ஜி அலை வடிவத்துல போகுது. அதையும் நீங்க பின்னாடி பெரிய கிளாஸ்ல டீப்பா படிப்பீங்க. வேவ் ஃபார்ம்ல போகுது. நான் இங்க இருக்கிறேன், என்னுடைய கண்ணு இந்த உலகத்தோடைய வாசல் அப்படின்னா நம்மளோட கண்ணு தான். அப்படிதானே? ஏன்னா அந்த கண்ணை நம்ம மூடிட்டா நமக்கு எதுவுமே தெரியாது, இந்த உலகமே தெரியாது. அப்படிதானே? அப்ப இந்த நம்மளுக்கு இந்த உலகத்தோடைய வாசல், இந்த உலகத்தோடைய தொடக்கம் நம்ம கண்ணு தான். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான, அதிமுக்கியமான, அதிசயமான, அற்புதமான ஒரு படைப்பு உடல்ல. அதுல கண்ணு. ஏன்னா கண்ணு வச்சுதான் நம்ம எல்லாமே இருக்கு. இந்த கண் என்ன பண்ணுதுன்னா, இந்த வேவ்ஸ் அப்படியே பார்த்து அந்த நம்ம கண்ணுல ரெட்டினான்னு உண்டு. கரெக்டா? அந்த ரெட்டினால போய் படும். ரெட்டினால பட்ட உடனே உடனே நரம்புகள்லாம் அதுல சிக்னலா மாறும். உடனே பிரெயினுக்கு போகும், மூளைக்கு போகும். மூளை புரிஞ்சுக்கிடுவார், ஓகே ஏத்தாப்புல இந்த லைட் இருக்கு, ஏத்தாப்புல இந்த பைக் இருக்கு, ஏத்தாப்புல இந்த மரம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவார். நம்ம மூளை தான் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஆனா அனுப்புறது, சிக்னல் அனுப்புறது யாரு? கண். இததான் அந்த லைட்ல கலர்ல சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்துல பல்வேறு வகைப்பட்ட கலர் இருக்கு. ஆனா அத்தனை கலர் நம்மளுக்கு தெரியறது கிடையாது. நம்மளுக்கு தெரியக்கூடிய, மனிதர்களுக்கு தெரியக்கூடிய கண் லைட்டை வந்து ஒரு வார்த்தையால சொல்லுவாங்க, கண்ணூர் ஒளி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கண்களால, ஏன்னா கண்களுக்குன்னு ஒரு சென்சிட்டிவ் உண்டுப்பா, ஒரு உணர்திறன் உண்டு. ஓகேவா? அந்த உணர்திறனை தாண்டி நம்மளால பார்க்க முடியாது. அப்படிதானே? இப்ப நீங்க
சில படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபாரின் படம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது டெர்மினேட்டர் வரும். டெர்மினேட்டர் தானே? பிரெடிடேட்டரா? ஆ ஏதோ ஒரு படம்ல. அதில அந்த மிருகமா அந்த ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது மனிதர்களால பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கலர்ல அந்த மனிதர்கள் வர்றது தெரியும். அது பேரு இன்ஃப்ராரெட்ம்பாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தர் உடம்பிலயும் நம்மள அறியாமயே நம்மள நம்மள வெளியிலேருந்து நம்ம உடம்புலேருந்து என்ன போகுதுன்னா, வெப்ப கதிர்வீச்சு போகும். நம்ம எல்லார் பாடியிலும் டெம்பரேச்சர் இருக்கு, வெப்பம் இருக்கு. சரியா? வெப்ப கதிர்வீச்சு போகும். அ ஆக்சுவலி நாய்லாம், டாக்லாம் இத தான் அனலைஸ் பண்ணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாது. இப்ப என்னுடைய எதுத்தாப்புல இருக்க என்னுடைய நண்பர்ட்டருந்து வெளியில எவ்வளோ ஆனா ஹீட் வருதுன்னு எனக்கு தெரியாது. பட் அது ஹீட் வரும். ஸோ இதே மாரி லைட்ல நம்ம கண்கள்ல அறியாத சில ஒளி இருக்கு. அதுக்கு பேர் தான் இன்ஃப்ராரெட், யுவி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கண்ணுறு ஒளி. கண்ணுறு ஒளி அப்படிம்பாங்க. கண்ணுகளுக்கு தெரியக்கூடிய ஒரு ரேஞ்ச். நம்ம புக்ல 400 நானோமீட்டர் டூ 700 நானோமீட்டர் போட்டிருப்பாங்க. ஆனா நெட்ல பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வித்தியாசம் படுத்திருப்பாங்க. நெட்ல நீங்க அனலைஸ் பண்ணும்போது தெரியும். பட் அதில 320 டூ 720, 740 அப்பலாம் போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஓகே. இந்த ரேஞ்ச இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஒளி என்பது ஒரு ஆற்றலுடைய வடிவம். நம்ம அது கண்ண உடைய விழித்திரைய அது வந்து தூண்டி, அது மேல பட்டு சிக்னலா மாறி, அ அது பார்வையை ஏற்படுத்துகிறது. கண்ணுறு ஒளி பல்வேறு வகையான நிறங்களை கொண்டது. ஒவ்வொரு நிறத்துக்கும் முக்கியமான அதாவது ஏற்கனவே அலைன்னு சொல்லியாச்சு. அலைன்னு இருந்தா அலை நீளம் அப்படின்னு இருக்கும். அலைன்னு இருந்தா அலை நீளம். இப்ப இதுக்குன்னு ஒரு நீளம்லாம் அதான் அலை நீளம். அது நீங்க அதையும் பின்னாடி படிப்பீங்க. ஓகேவா? அப்போ எல்லா நிறங்களுக்கும் ஏன்னா நம்ம உலகத்துல, யுனிவர்ஸ்ல ஒரே ஒரு ஒளி கிடையாது. அப்படிதானே? வெறும் ரெட் மட்டுமா இருக்கு. வெறும் கிரீன் மட்டுமா இருக்கு. இல்ல. நான் சொன்னேனே, நமக்கு பார்க்க முடியாத ஒளிகள் கூட இருக்கு. ஓகே. அப்ப ஒவ்வொரு ஒலிகளுக்கும் ஒரு தனிப்பட்ட அலைநீளம் இருக்கு. த தமிழ்ல அலைநீளம்பாங்க. இங்கிலீஷ்ல வேவ் லென்த். வேவ் லென்த். தனியா படிச்சுப்பாங்க. லென்த்னா நீளம். வேவ் அலை. ஒவ்வொரு இருக்கு. ரெட்டுக்கு தனியா உண்டு. எல்லோவுக்கு தனியா உண்டு. மஞ்சளுக்கு உண்டு. கிரீனுக்கு உண்டு. எல்லாமே உண்டு. புரியுதா? கண்ணுறு ஒளி விசிபிள் லைட்டோடைய அந்த நெடுக்கம், அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 400 நானோமீட்டர் டூ 700 நானோமீட்டர். 1 நானோமீட்டர். ஏன் சார் நானோமீட்டர் வெறும் மீட்டர் குறிக்க கூடாதா? மீட்டர்ங்கிறது மிகப்பெரிய யூனிட். இப்ப இந்த 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 என்னுடைய போர்டே பார்த்தீங்கன்னா மீட்டர்ல கூட வராது. அப்படிதானே? கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் கம்மியா வரும். மீட்டர்னா உங்களுக்கே தெரியும். எவ்வளோ ஒரு மீட்டர்னா எவ்வளோ பெருசா வரும். ஸோ மீட்டர்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனா இது அந்த அளவுக்கு இல்ல. நானோ. 1 நானோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1 நானோ மீட்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா, அது வந்து எப்படின்னா 10⁻⁹ மீட்டர். 10⁻+9 கிடையாது. -9. 10⁻⁻9 என்ன அர்த்தம்னா 1 இப்படி அர்த்தம்பா. 1/10 பவர் 9ன்னு அர்த்தம். அதாவது 1 நீங்க 1 போட்டு 9 0 போடணும். இப்படி போடுறீங்க. 1 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 0.5 வரும். பாதின்னு வரும். ஒரு 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0.1 வரும். 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.001 அப்படின்னு வரும். இந்த மாதிரி 1000, 2000, 3000 அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா. ஆனா இது பாருங்க எத்தனை 0. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 சின்ன வேல்யூ. அந்த இதுதான் நானோமீட்டருக்கு நம்ம சொல்றோம். 1 நானோமீட்டர். எந்த இடத்துலலாம் பிசிக்ஸ்ல, இயற்பியல்ல நீங்க நானோ அப்படின்னு வந்ததுன்னா, இனிமே நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னது? 10⁻⁹ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ விசிபிள் லைட்ல நம்மளுக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் விசிபிள் லைட்டா இருக்கக்கூடியது. விப்ஜிஆர். வி அப்படிங்கிறது வயலட்ஸ். சரியா? தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊதா அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகோ இது வந்து ஆக்சுவலி கருநீலம் அப்படிம்பாங்க இத. கருநீலம். பி ப்ளூ தெரியும். அத வந்து கொஞ்சம் நீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருநீலம், நீலம், ஊதா இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகுற மாரி இருக்கும். சின்ன கிளாஸ்ல நானுமே அப்படி கன்ஃப்யூஷன் ஆனேன். எனக்கே இது வேரியேஷன் தெரியாது. பட் அந்த நிறங்கள அடிக்கடி பார்க்கும்போது தான் புரிஞ்சுட்டோம். ஓகே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிரீன் பச்சை அது நமக்கு நல்லா தெரியும். எல்லோ மஞ்சள். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளிகள். கண்ணுறு ஒளிகள். ஓகே. இது வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு தான் நம்ம போடுவோம்.
ஃபைனலா ரெட்டு. சரியா? சிவப்பு. இதுதான் இந்த இதுல பாத்தீங்கன்னா 7 வண்ணங்கள் இருக்கும். 7 கலர்ஸ் இருக்கும். சரியா? இந்த 7 வண்ணங்கள் சேர்ந்ததுதான் கண்ணுறு ஒளி, விப்ஜியா. இப்ப கிளியர் ஆயிட்டா? ஓகேவா? இதுல டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இது வரைக்கும் நடத்துனதுல நீங்க எதுவும் டவுட்னா நீங்க கேட்கலாம். டவுட்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த இந்த நிறங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல வி இருக்கும், ஒரு எண்ட்ல ஆர் இருக்கும். ஏன்னா அது விப் ஜிஆர் இப்படிதான் வச்சிருப்பாங்க. அது வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் சார் இப்படி ஆர்டர் பண்ணி வைக்காங்க? வேற ஆர்டர்ல வைக்க கூடாதா அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா வெரி குட். ஏன் இந்த மாதிரி ஆர்டர் வைக்கணும்? ஏன் முன்னாடி ஓன்னு வைக்க கூடாதா, ஒய்ன்னு வைக்க கூடாதா? இது எந்த இதுல வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அலைநீளம் வரிசையில வச்சிருப்பாங்க. நம்ம கிளாஸ்ல நீ கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கப்பா, நீ இங்க நில்லு. நம்ம பிரேயர்ல நம்ம நிப்போம். முன்னாடி சின்ன பையன், அப்புறம் கொஞ்சம் பெரிய பையன், கொஞ்சம் பெரிய பையன், லாஸ்ட் ரொம்ப ஹைட்டான ஒரு பையன் நிப்போம். ரைட்டா? அது ஒரு வரிசைகரமா வைக்கும். அதே மாதிரி வயலட்ல இருந்து ஆர் வரைக்கும் அலைநீளத்தோடைய வரிசையில வச்சிருக்காங்க. புரியுதா? ஊதா அப்படிங்கிற இந்த பி குறைந்த அலைநீளம் உடையது. லாம்டா அப்படிம்பாங்க. அலைநீளத்துக்கு என்ன சிம்பிள் போடுவாங்கன்னா லாம்டா. அதையும் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். லாம்டா. ரெட்டுக்கு தான் அதிக அலைநீளம் உடையது. அதனால அந்த இதுக்கப்புறம் இதுல இருந்து கொஞ்சம் கூட, இதுல இருந்து இது கூட, இதுல இருந்து கூட, இதுல இருந்து கூட, இதுல இருந்து கூட, இதுல இருந்து இதுதான் ஃபைனல். இது வரைக்கும் நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் உள்ள கலரும் தெரியாது. விக்கு கீழே உள்ள கலரும் தெரியாது. ஓகேவா? இது வந்து நாம தெரிஞ்சுக்கணும். அலைநீளம் யாராவது கேட்பாங்க இன்டர்வியூல. இல்ல யாரோ ஒருத்தர் கேட்கலாம். எதுக்குப்பா விப்ஜியா நீ வரிசைப்படுத்தி வச்சிருக்க? ஏன் முன்னாடி பின்னாடி மாத்தக்கூடாதா? சார் இது வந்து என்ன வரிசைன்னா அலைநீளம் வரிசை சார். அலைநீளத்துல இதை வந்து வரிசைப்படுத்திருக்காங்க. ஊதாத்துக்கு குறைந்த அலைநீளம் சார். அதை விட கொஞ்சம் அதிகம் இண்டிகோ அப்படிங்கிற கருநீளம். அதை விட கொஞ்சம் அதிகம் ப்ளூ. அதை விட கொஞ்சம் அதிகம் சார். ஃபைனலா ரெட் சார். அந்த வரிசையில வச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ புரிஞ்சுதா? அண்ட் இந்த இடத்துல ஒருத்தருங்க கொஸ்டின் வேற கேட்டிருக்காங்க. என்னன்னா நான் போன கிளாஸ் நடத்தின அந்த ஸ்பீடு, அதாவது லைட்டோடைய ஸ்பீடு, சவுண்டோட ஸ்பீடு எது ரொம்ப ரொம்ப வேகமா போகும் கேட்டிருக்காங்க. கரெக்டா? லைட்டும் சவுண்டுமா? லைட்டு வித் சவுண்டு அப்படி போட்டுறேன். ஏன்னா இந்த லைட் பாத்தீங்கன்னா இந்த லீ வரும். இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா ஒளி இப்படி வரும். இத நான் டைரக்டா ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே உங்க ஏரியால மழை பெஞ்சிருக்கும். நல்லா இடி இடிக்கும், மின்னல் அடிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. மின்னல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதா? இல்ல அந்த மின்னல் அடிக்கிற இடி சவுண்ட்? ஏன்னா இடிங்கிறது சவுண்டு, மின்னல்ங்கிறது ஒளி. எது ஃபர்ஸ்ட் தெரியும்? மின்னல் தெரியுமா? இல்ல அந்த இடி இடிக்கிற சவுண்ட் ஃபர்ஸ்ட் கேட்குமா? கேட்குமா தெரியுமா? யோசிச்சு பாருங்க. மின்னல் ஃபர்ஸ்ட் தெரியுமா? இடி சத்தம் ஃபர்ஸ்ட் கேட்குமா? எது கேட்கும்? எது தெரியும்? ம். எஸ், கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு மின்னல் தான் தெரியும், ஒளி தான் தெரியும், லைட் தான் தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டிப்பா சவுண்ட் வந்துடும். ஏன்னா அந்த ரெண்டு மேகங்களை இடிக்கிற சத்தம் தான் இடி சத்தம். இடிக்கிறோம் சொல்லுவோம்ல, இடி சத்தம். அந்த ரெண்டுமே எனர்ஜி, பயங்கரமான வோல்ட், பயங்கரமான கரண்ட். அது எடுக்கிறனால அந்த அந்த பிளாஷ் வருது, நம்மளுக்கு ஒளி வருது. ஸோ லைட்டோடைய ஸ்பீடு அதிகம், ஒளியோட ஸ்பீடு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால அவர் முன்னாடி வந்து நின்றாரு, ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நின்றாரு. இவரு ஒளி கொஞ்சம் லேட்டா வருவார். ஓகே, ஸோ சவுண்டோடைய ஸ்பீடு கம்மி, ஒளியோட லைட்டோட ஸ்பீடு அதிகம். இதுதான் நீங்க கேட்ட கொஸ்டின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரைட், சூப்பர். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் இன்னைக்கு பாருங்க, அந்த சிமுலேஷனும் வீட்டில் போயிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பிளேன் மிரர் எல்லாத்தையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. மீதி உள்ள டாபிக்கை நம்ம அடுத்த கிளாஸ் நடத்தலாம். அடுத்த கிளாஸ்ல இந்த யூனிட்டோட டெஸ்ட்டும் வைப்போம்னு ஏற்கனவே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்ட் அடுத்த கிளாஸ்ல வைப்போம். சரியா? கிளாஸ் நிறைய வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.